தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இருமுடி கட்டி கேரளாவில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க செல்வது போல் கேரள பெண்கள் கடும் விரதம் மேற்கொண்டு இருமுடி கட்டி வரும் பிரசித்தி பெற்ற ஆலயம் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டத்தில் குளச்சலுக்கு கிழக்கில் உள்ள மண்டைக்காடு எனுமிடத்தில் பகவதி அம்மன் ஆலயம் என்ற பெயரோடு புகழ்பெற்று விளங்குகிறது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கேரள கட்டிட பாணியில் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்ற நிலையில் கோவிலில் உள்ள சுமார் 15 அடி உயரம் கொண்ட பெரிய மண் புற்றே அம்மனாக வணங்கப்படுகிறது. ஒருமுறை மேற்கு கடற்கரை சாலையில் மண்டைக்காடு மக்கள் காலரா, சின்னம்மை, பெரியம்மை போன்ற நோய்களால் கடும் துன்பத்திற்கு ஆளாகினர். செய்வதறியாது தவித்த மக்களின் துயரங்களை அறிந்து இங்கு வந்த சித்தர் ஒருவர் அங்குள்ள நீர்வூற்று அருகே அமர்ந்து 63 கோணங்களுடன் ஒரு சக்கரம் வரைந்து தினமும் பூஜை செய்வதோடு தனது தவ வலிமையால் அவ்வூர் மக்களின் நோய்களை நீக்கி அருளினார். இதனையடுத்து சித்தர் ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபட்ட இடத்தில் ஒரு மண்புற்று வளர்ந்திருந்த நிலையில் அங்கு மேய்ச்சலுக்கு வந்த ஆடு ஒன்று மிதித்து புற்றிலிருந்து ரத்தம் பீச்சிட்டு வெளியேறியுள்ளது. தகவல் அறிந்த திருவிதாங்கூர் மன்னர் புற்றிருக்கும் இடத்திற்கு வந்து வெளிவரும் இரத்தத்தை கண்டு அஞ்சினார். ஏதேனும் தெய்வ குற்றம் நிகழ்ந்துவிட்டதோ என மனம் கலங்கினார். அன்றிரவு மன்னரின் கனவில் வந்த பகவதி அம்மன் தான் புற்றில் குடிகொண்டிருப்பதாகவும் வடியும் ரத்தம் நிற்க வேண்டுமானால் புற்றில் அரைத்த சந்தனம் சாத்தி வழிபட வேண்டும் என கூறியுள்ளார். கனவில் வந்த கருணை தெய்வத்தின் கட்டளையின்படி சந்தனத்தை வைத்தவுடன் புற்றிலிருந்து வெளியேறிய ரத்தம் தானாகவே நின்றதைக் கண்ட மன்னன் நெகிழ்ச்சியில் புற்றையே அம்மனாக நினைத்து அங்கேயே கோயில் எழுப்பி வழிபாடுகள் நடத்தினார். மக்களின் பிடி தீர்க்க வந்த கேரளத்து சித்தர் அம்மன் புற்றில் எழுந்தருளிய காட்சியை தரிசித்து உள்ள மகிழ்ச்சியடைந்து கோவில் அருகே ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. தற்போது இக்கோவிலில் உள்ள பைரவர் சன்னதியே சித்தரின் சமாதி அடைந்துள்ள இடம் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். கேரள மாநிலம் கொல்லத்தை சேர்ந்த வியாபாரி ஒருவர் பசியால் வாடிய போது இக்கோவிலில் வீற்றிருந்த அம்மன் வியாபாரிக்கு உணவளித்து மறைந்துள்ளார். இதனால் ஆச்சரியமும் நெகிழ்ச்சியும் அடைந்த வியாபாரி மறுநாள் கொல்லத்திற்கு சென்று மண்டைக்காட்டில் நடந்த அதிசயத்தை மக்களிடம் எடுத்துரைத்துள்ளார். இதனையடுத்து கேரள மக்கள் அமுது படைத்து பகவதி அம்மனுக்கு பொங்கல் வைத்து படையல் செய்வதற்காக ஆண்டுதோறும் இருமுடி கட்டி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு வரத் தொடங்கியதாக வரலாறு தெரிவிக்கின்றது. வடக்கு நோக்கி ராஜகோபுரத்துடன் காணப்படும் இக்கோவிலில் கேரள பாணியில் ஓடுகளால் வேயப்பட்ட மேற்கூரையால் ஆனது. கருவறையில் 15 அடி உயரம் கொண்ட பெரிய மண்புற்றில் சந்தன முகத்தோடு பகவதி அம்மன் காட்சியளிக்கிறார். அதற்கு முன்பாக வெண்கல சிலையாக நின்ற கோலத்திலும் வெள்ளி சிலையாக அமர்ந்த கோலத்திலும் தேவி அருள் பாலித்து வரும் நிலையில் கோவில் வளாகத்தில் பிரசன்ன விநாயகர் சன்னதியும் பைரவர், கடல் நாகர் சிலைகளும் அமைக்கப்படும் பக்தர்களுக்கும் அருள் வழங்கி வருகின்றனர். தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் எப்போதும் விழித்திருப்பவள் என்பதால் விழி மூடாத பகவதி என பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் அம்மனை வேண்டி தொடங்கும் எந்த காரியமும் தடையில்லாமல் நடைபெறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இக்கோவிலில் நடக்கும் பெரு திருவிழாவின் போது கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் விரதமிருந்த இருமுடி கட்டி வந்து பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். ஆவடி மாதம் அஸ்வதி நட்சத்திரம் அன்று நடைபெறும் பொங்கல் விழாவும் இந்த கோவிலின் சிறப்பு நிகழ்வாகும். இதில் கோவிலின் முன்பு 4 திசைகளிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது வேறெங்கும் காணப்படாத சிறப்புக்குரிய விழாவாக உள்ளது. மண்டைக்காடு பகவதி அம்மனை வழிபட்டால் சகல உடல் உபாதைகள் மற்றும் நோய்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கை, கால், தலை போன்ற உடல் உறுப்புகளை மரத்திலும் வெள்ளியிலும் செய்து பாதிக்கப்பட்ட உடல் பகுதியில் தடவி கோவில் மண்டபத்தின் மேல் வீசி பிரார்த்தனை செய்கின்றனர். பச்சரிசி மாவு, வெல்லம் கொண்டு மண்டை அப்பம் செய்த அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைத்தால் தலைவலி குணமாகும் என்பதோடு 41 நாட்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் சித்தப்பிரமை பிடித்தவர்களும் குணமடையும் அதிசயம் இங்கு நடக்கிறது. இங்குள்ள அம்மன் புற்று வடிவில் உள்ளதால் செவ்வாய் என்று 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சிறிது மண்ணை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு கட்டுவது, தடைப்பட்ட வீட்டுப் பணிகள் தொடர, நிலம் வாங்க வாஸ்து கோளாறுகள் நீங்குவதாக நம்பப்படுகிறது. கேரள மற்றும் தமிழக பக்தர்களால் வழிபடும் புற்று அம்மனை நாமும் வழிபடுவோம், புதுவாழ்வு பெறுவோம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கல்குளம் கண்ணன் மற்றும் மணிகண்டனுடன்
கலைமாமணி நந்தகுமார்.